அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். தற்போது இந்த வழக்கு தொடர்பாக என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? முழு விவரம் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்துல இந்த விசாரணையை தீவிரப்படுத்துகிறது இந்த சிறப்பு விசாரணை குழு. மாணவியிடம் நடத்திய விசாரணையின் போதுதான் சார் அப்படின்ற ஒருவரிடம் அந்த குற்றவாளி ஞானசேகர் தொடர்பு கொண்டதையும், அந்த சார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடன் விசாரணையை எஸ்ஐடி டீம் மேற்கொண்டு வருகின்றனர். முக்கியமாக அந்த சாருடன் இருக்குமாறு கூறியதாகவும் இந்த சார் என்ற வார்த்தையை மாணவி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டுள்ள பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மாணவி மீண்டும் அந்த சாருடன் இருக்குமாறு கூறியதாக திட்டவட்டமாக இந்த சார் என்ற வார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொலைபேசி அழைப்பு வந்த போதுதான் மிரட்டி விட்டு வந்து விடுவேன் என ஞானசேகர் பேசியதாகவும், வேறு ஒரு சாரிடம் மாணவியை இருக்க கூறியதாக மாணவி மீண்டும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி தெரிவித்திருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில ஞானசேகரனுடைய செல்போனிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆபாச வீடியோக்கள் ஆய்வு செய்த போது ஞானசேகரோடு அவரது கூட்டாளியான திருப்பூரை சேர்ந்த குற்ற வழக்குகள் தொடர்புடைய ஒருவர் இருப்பதையும் கண்டறிந்து இருக்கிறார்கள். அவரையும் பிடித்து விசாரிக்க எஸ்ஐடி டீம் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. திட்டமிட்டும் இருக்கிறார்கள். சில ஆபாச வீடியோக்களில் ஞானசேகரன் லைவ் வீடியோக்களும் இருப்பதாக கண்டறிந்து உள்ளார்கள். முக்கியமாக யார் அந்த சார் அப்படின்ற இந்த கேள்வி பலரும் எழுப்பி வந்த நிலையில மீண்டும் இந்த சார் குறித்த தகவல்களை எஸ்ஐடி டீமிடம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்டிருக்க அந்த மாணவி. இந்த மாணவி அந்த சாருடன் நெருங்கி இருக்க சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம அவரிடமும் நேரத்தை செலவிட சொன்னதாகவும் இந்த ஞானசேகரன் அந்த நேரத்துல கூறியதாக எஸ்ஐடி டீமிடம் அந்த மாணவி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி ஞானசேகரன் இந்த சார் என்ற வார்த்தையை 3 முறை பயன்படுத்தியதாக அந்த மாணவி எஸ்ஐடி டீமிடம் தெரிவித்திருக்கிறார். யார் அந்த சார் அப்படின்ற குறித்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது எஸ்ஐடி. தொடர்ந்து இந்த சாரை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறது எஸ்ஐடி டீம். சுதர்ஷன், இந்த சிறப்பு புலனாய்வு குழு தற்போது வரைக்கும் அவங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள யாரெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்? தற்போது வரைக்கும் நடந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு? ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே வரும்போது, அந்த வளாகத்திற்கு உள்ளே வரும்போது அவருடைய மொபைல் போனை பிளைட் மோட்ல போட்டுட்டு, அதாவது பிளைட் மோடு ஆக்டிவேட் பண்ணிட்டு அதன் பிறகு அவர் உள்ளே வந்ததாக தகவல்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியில ஞானசேகரன் மொபைல் போனை பாக்கெட்ல இருந்து வெளியே எடுக்கிறது கிளியரா தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அதுல யாரோ ஒருவர் கால் பண்றதும் அதுல தெரிய வந்திருப்பதாக, அந்த டைம்ல ஒரு செல்போன் எடுக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கால் பண்றது அந்த செல்போன்ல தெரிவதாக, அந்த சிசிடிவில தெளிவாக தெரிவதாக சொல்லப்படுகிறது. அதையும் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். இது உண்மையாலுமே அவர் பிளைட் மோட்ல போட்டிருந்தாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு சிம் வச்சுட்டு அந்த மொபைல்ல இருந்து கால் வந்திருக்கிறதா, அந்த சிம்முக்கு கால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் கோட்டூர்புரம் அவரோட வீடு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க், அதாவது டவர் டம்ப்னு சொல்லுவாங்க, அந்த டவர் டம்பை போலீஸார் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே அன்னைக்கு அவருடைய போன் பிளைட் மோட்ல தான் இருந்தா, இல்ல அவர் பிளைட் மோட் ஆக்டிவேட் பண்ணாம இல்ல வேற ஏதாவது ஒரு சிம் வச்சுட்டு அவர் கால் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். முக்கியமாக எஸ்ஐடி டீம் பார்க்கிறது, அவர் உள்ளே எவ்வாறு வந்தார், எவ்வளவு நேரம் இந்த மாணவியிடம் அவர் மிரட்டினார், எவ்வளவு நேரம் இந்த மாணவி இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படின்றத டைமை கால்குலேட் பண்ணி அவரை டெக்னிக்கலா ப்ரூவ் பண்றதுக்காக எஸ்ஐடி டீம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரம் கழித்து இவர் வெளியே வருவார் அப்படின்ற டைமை கால்குலேட் பண்ணி போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக அவருடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஆபாச வீடியோக்கள், சாட்கள், வாட்ஸ்அப் சாட்கள், அது மட்டும் இல்லாம போட்டோஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து
எஸ்ஐடி டீம் தீவிரமாக விசாரணையை வந்து தீவிரப்படுத்தி வருகிறது. முக்கியமாக யார் அந்த சார் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இது வந்து சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப வரக்கூடிய நிலையில அந்த சாருடன் நெருங்கி இருக்க சொன்னதாகவும் அவருடன் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த சார் என்ற வார்த்தையை 3 முறை இந்த ஞானசேகரன் அந்த மாணவி கிட்ட பயன்படுத்தியதாக அந்த மாணவி எஸ்ஐடி டீமிடம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அந்த சாரை உடனடியாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் அந்த எஸ்ஐடி டீம் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அந்த சாரை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில அந்த மாணவியும் 3 முறை ஞானசேகரன் என்னிடம் அந்த சாருடன் நெருங்கி பழகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த எஸ்ஐடியிடம் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு யார் அந்த சார் அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் கேள்விகளை எழுப்பி வருவதாகவும், அதாவது யார் யாரெல்லாம் வந்து அவங்க சந்தேகப்படுறாங்களோ அவர்களிடம் கேள்விகளை எழுப்பி வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் விரைவில் அந்த சார் யார் என்றதை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் அவர்கள் வந்து ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது.